ஓகே, இங்கே குட்டீஸ் எல்லாம் வெளியே இருந்து கோலம் போட்டுட்ருக்காங்க. மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கா. கிளம்பாண்டம்மா, பட்டு பாவாடை உடுப்போமா? நோ இல்லைய, இந்த பாருங்க, இதுவே இவா எஸ், அவன் நோ. இதான் ரெண்டு எல்லாம். உங்கள் வீட்டில் வந்து எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு மாதிரி. இவளுக்கு வந்து ஃபுல்லாக ட்ரெஸ் அப் பண்ண பிடிக்கும். அவளுக்கு எப்போ பேர் ஒரு லெகிங்ஸ், ஒரு டிஷர்ட், அதுதான் கம்ஃபர்ட். அவளுக்கு கம்ஃபர்ட் கம்ஸ் ஃபர்ஸ்ட், என்ன மாதிரி. ஆனால் வந்து ஃபெஸ்டிவல் பண்டிகை டைமில் மட்டுமாவது பட்டு பாவாடை போடணும். அப்படி தானே மகா? நான் எல்லா வேலையும் முடிக்கணும்ல. ஓகே, நம்ம இந்த மாதிரி பண்ணுவோம். பட்டு பாவாடை இல்லை பற்றியா? அம்மா பட்டு பாவாடை போட்டால் நல்லாவா இருக்கும்? அம்மா சாரி உடுக்கவா? மாட்டேன். அம்மா களியில். ஓகே, என்னது? நீங்கள் வந்து பட்டு பாவாடை உடுத்தா தான் எனக்கு வந்து நான் அட்லீஸ்ட் இந்த பண்டிகை டைமில் தான் நீங்கள் பட்டு பாவாடை உடுக்கதை பார்க்க முடியும். அம்மாவுக்கு உங்கள் ரெண்டு பேரையும் பட்டு பாவாடை பண்ணி ட்ரெஸ் அப் பண்ண ஆசை. கிருஷ்ண ஜெயந்தி அடுத்து ஓணத்துக்கு போடணும், தீபாவளிக்கு போடணும், எல்லாத்துக்கும் போடணும். இல்லை, இப்போ வந்து ட்ரெஸ் அப் டைம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பிஃபோர் இது வைங்க, மகி வைப்பா. ஆஃப்டர் இப்போ வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைமில் நான் உங்களுக்கு வந்து ஒரு அப்டேட் மாதிரி கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு வந்து இந்த ஃபயர் கிராக்கர்ஸ் அனுப்பி வச்சாங்கல்ல, அவங்க வெப்சைட்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய கிராக்கர்ஸ் வெரைட்டி வந்து வேறு யாருக்கிட்டேயுமே இருக்காது. அவ்வளோ வெரைட்டியாக புதுசாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த தீபாவளிக்கு, நியூ இயர், கிறிஸ்மஸ்க்கு வந்து புதுசாட்டு வந்து கிராக்கர்ஸ் வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்கள்ட்ட செக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து டாப் பிராண்ட்ஸ் தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நல்ல குவாலிட்டி, எந்த கிராக்கர்ஸுமே ரொம்ப சேஃபான கிராக்கர், நல்ல குவாலிட்டியான கிராக்கர்ஸ் அதுதான் வச்சுருக்காங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். அவங்களோட வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலே உங்கள் வீட்டில் வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது தான் நான் உங்களுக்கு வந்து ஒரு அப்டேட் கொடுக்கணும்னு நினச்சேன். அதை மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் வந்து கிராக்கர்ஸ் இந்த வாட்டி தீபாவளிக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அவங்க ஆல்ரெடி 60% டிஸ்கவுண்டான ப்ராடக்ட்டில் 10% எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்டோடி கொடுக்குறாங்க. அது செப்டம்பர் 22 வரைக்கும் தான் வேலிட். அது ஒன்று. இன்னொன்று வந்து நீங்கள் வந்து இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே வந்து பட்டாசு ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப குறைவு. அதனால் நீங்கள் சப்போஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வாட்டி ஏர்லியாகவே இவங்கக்கிட்ட புக் பண்ணிவிடுங்க. ஏன்னா இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த வெரைட்டி கிராக்கர்ஸ் மற்ற யார்ட்டையுமே கிடையாது. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஏர்லியாக புக் பண்ணலைன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்டாக் அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இந்த அப்டேட் கொடுக்கணுன்னு இருந்தேன். இவங்களோட வெப்சைட் லிங்க்கு எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, சதீஷ் வந்து அருகம்புல் மாலையும் ஃபோன் இங்கே என்னடா சத்தம் கேட்க. ஸோ பிள்ளையார் சாமிக்கு வந்து அருகம்புல் மாலை வந்து ரொம்ப விசேஷம். ஸோ சதீஷ் வந்து அது வாங்கிட்டு வந்துட்டாங்க. சதீஷ் எங்கே போயிருந்தாங்கன்னு நீங்கள் கேட்கலாம். எங்கே போயிருந்தாங்க?
படம் மகி எடுத்துருக்கோம். மகி தான் இந்த மாதிரி வேண்டாத வேலையெல்லாம் பண்ணுவான். யோசிக்கா என்னையா கேட்கான். படம் எப்படி இருந்துச்சு? கோப்ரா படத்துக்கு போயிட்டு வந்திருக்காங்க. பெரிய விக்ரம் ஃபேன் ஆகும். ஆமாம், அதான் ட்ரெய்லர் வந்து 2 தடவை, ட்ரெய்லரையே 2 தடவை பார்த்துருக்கான்னா படத்தை எத்தனை தடவை பார்ப்பான். ட்ரைவர் நடித்த படம் எப்படி இருந்து? ஓகேயா? சுமாரா? நல்லா இருந்துச்சா? ஓகே. பிள்ளையார் சாமி கூட எல்லா சாமியும் ஒன்று தானே. அருகம்புல் போட்டோன்னே சூப்பரா இருக்கு. இந்த கணபதி வாங்கி ஃபர்ஸ்ட் கணேஷ் சதுர்த்தி தானே இது? இல்ல, எப்பவுமே வாங்கியாச்சு. 2 years ஆயிடுச்சா? அதுக்கு முன்னாடி வாங்கியாச்சு. அந்த விளக்கு வரும்போது வாங்கியாச்சு. ஆமா, அதுதான் நம்மளோட பழைய கணபதி இப்போ ஒய்யாரத்துல இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே நிறைய கணபதி, இங்கே கணபதி. ஓகே, ஸோ கணேஷ் சதுர்த்திக்கு பக்ஷணம் ரெடி பண்ணியாச்சு. இந்த இதில் வந்து 21 மோதகம் வச்சுருக்கேன். ஸோ பிள்ளையார் சதுர்த்திக்கு கணபதிக்கு வந்து 21 மோதகம் கொடுக்கறது விசேஷம். அது எதனாலன்னு எனக்கு தெரியல, நான் ஒரு ஆர்டிக்கிளில் வாசித்தேன். அதனால் 21 மோதகம் இதில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து சாமிக்கு வச்சு நெய்வேத்தியம் வச்சிடலாம். ஓகே, ரெண்டு பேரும் பிள்ளையார் சாமி தோப்பு கரணம் போடுங்க. தோப்பு கரணம் போடு. இப்படி 2 கற்பிடிச்சு மகா போடு, மகி போடு. தோப்பு கரணம் போடு போடு போடு. 1 2 3. சரி போதும். சரி, மகி தான் இது அவ்வளோத்தையும் எடுத்து வச்சான். உடனே போய் செல்லாது. மகா இன்னும் நல்ல பிள்ளையா. தோப்பு கரணம் போடு. ஓகே, இது எல்லாத்தையும் விடுவோம், கொஞ்சத்தை விடுவோம். இது எப்படி இருக்குன்னு காணிப்போம். அதில் அந்த பீகாக் இருக்குல்ல, அதை விடுவோம். ஓகே, விட ஆரம்பிப்போமா? ஃபர்ஸ்ட் விஸ்லிங் 25. ஏன் என்னாச்சு? தள்ளிக்கோ, வெடிக்கும். அப்படியா? நான் இங்கிருந்து எடுத்துட்டு இருக்கேன். என்ன ஓ சரி, இந்த மாதிரி சவுண்டு போட்டே போவோமோ? அப்போ இந்த வெடி வந்து ஃபஸ்ட்டு வச்சா எல்லாரும் எழும்பிடுவாங்க. எல்லாரும் முழிச்சிருவாங்க, தூங்குறவங்களை எழுப்புறதுக்கு. மஹி, நெக்ஸ்ட் ஒன் பீகாக். அழகா இருக்குல்ல? நயா ஃபால்ஸ். ஓகே, மகி தள்ளிக்கு இங்க வா. வாவ்,
அழகா போட்டிருக்கியே. அது அத்தப்பு கோலம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அது வீட்டுக்குள்ளே சின்னதாக போடணும். ஒன்றத்துக்கு போடுவாங்கன்னா வால்வோ 60. மேலே பாரு மகி, மேலே. சூப்பர். வாவ். Talking Tom. Talking Tom. பிடிச்சிட்டு. Wow. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ தான் ஜாலியாக வெடியெல்லாம் விட்டு முடித்தோம். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் உங்கள் வீட்டுக்கே டெலிவரி பண்ணிவிடுவாங்க. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி கணேஷ் சதுர்த்தி, ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. நாளைக்கு மீட் பண்ணுறேன். பாய்.